எலோன் மஸ்க் மற்றும் சாம் ஆல்ட்மேன் ஓப்பன்ஏஐயின் இணை நிறுவனர்கள் அதன் திசை மற்றும் அமைப்பு தொடர்பாக பெரும் கருத்து வேறுபாட்டில் உள்ளனர். முதலில் 2015ஆம் ஆண்டு மனிதகுலத்திற்கு பயனுள்ளதாக செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் நோக்குடன் ஒரு இலாப நோக்கற்ற நிறுவனமாக ஓப்பன்ஏஐ உருவாக்கப்பட்டது. ஆனால் 2019ஆம் ஆண்டு நிறுவனம் அதன் பெரும் திட்டங்களுக்கு தேவையான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் வரம்பு நிர்ணயிக்கப்பட்ட லாபமுடைய மாடலாக மாறியது. மஸ்க் 2018ஆம் ஆண்டு ஓப்பன்ஏஐயின் குழுமத்திலிருந்து விலகினார். இதற்கு காரணமாக அவரது பிற தொழில் முனைவுகளுடனான விரோதங்கள் காட்டப்பட்டன. அதன் பிறகு ஓப்பன்ஏஐ அதன் சொந்த நோக்கில் இருந்து விலகிவிட்டதாக அவர் கருத்து தெரிவித்தார். குறிப்பாக அதன் மைக்ரோசாஃப்ட் உடனான நெருங்கிய கூட்டாண்மை மற்றும் ஈலாப நோக்குடைய தனியார் நிறுவனமாக மாறியது தொடர்பாக அவர் விமர்சித்தார். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மஸ்க் ஓப்பன்ஏஐ மற்றும் ஆல்ட்மேனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். அவர்கள் நிறுவனத்தின் அசல் இலாப நோக்கற்ற நோக்கை விட்டு லாபத்தை முக்கியமாக கருதுவதாக கூறினார். சமீபத்தில் மஸ்க் ஓப்பன்ஏஐயின் சொத்துக்களை வாங்க $97.4 பில்லியன் மதிப்புள்ள ஒரு குழுமத்தின் தலைமையேற்றார். இதன் மூலம் நிறுவனத்தை அதன் அசல் இலாப நோக்கற்ற நிலைக்கு திரும்ப வைக்க வேண்டும் என கூறினார். ஆனால் ஆல்ட்மேன் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தார். ஓப்பன்ஏஐ விற்பனைக்கு இல்லை என்றும் மஸ்க் இதனை ஒரு போட்டியாளரை தடுக்க முயன்றதாகவும் கூறினார். மேலும் மஸ்கின் செயற்பாடு அவனது போட்டியிலிருந்து வரும் அச்சத்தால் நிரம்பியதாகவும் அவர் விமர்சித்தார். இந்த மோதல் ஓப்பன்ஏஐயின் நடவடிக்கைகள் மற்றும் அதன் குறிக்கோள் குறித்த அடிப்படை கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறது. மஸ்க் ஓப்பன் ஏஐ ஒரு இலாப நோக்கற்ற திறந்த மூலமான செயற்கை நுண்ணறிவு நிறுவனமாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஆல்ட்மேன் பெரும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒரு வரம்பு நிர்ணயிக்கப்பட்ட லாபமுடைய மாடலை ஆதரிக்கிறார். இந்த விரோதம் சட்ட போராட்டங்கள் மற்றும் பொது விமர்சனங்களாக மாறியுள்ள நிலையில் செயற்கை நுண்ணறிவின் வருங்கால வளர்ச்சி பொதுப் பயனுக்கு ஏற்றதா அல்லது வணிக நோக்கமா என்பதை பற்றிய பெருந்தரப்பு விவாதத்தை பிரதிபலிக்கிறது.